friend wounds. சிநேகிதன் சிட்சிக்கிறான். நீதிமொழிகள் 26 சொல்லுகிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். In English, Proverbs 27:6 says, faithful are the wounds of friend, but the kisses of an enemy are deceitful. இங்கே இரண்டு விதமான நண்பர்களை பார்க்கிறோம். ஒரு நண்பன் ஒருவன் தவறு செய்யும்போது அவனுக்கு சில காரியங்களை கடிந்து கொண்டு அவனை செய்யக்கூடாது என்று சொல்லி சத்தியத்திலே நடத்த அவன் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கும்போது அது அவனுக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. அவன் கடிந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது அந்த சிநேகிதன் அவனுக்கு நல்ல பாதையை காட்டுகிறான். அதனாலே அவனுடைய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக, கடிந்து கொள்ளுதல் நிமித்தம் அவனுக்கு அது ஒரு அடித்தல் போன்று, இல்லை என்றால் அவனை குத்துதல் போன்று இருக்கிறது. அது உண்மையான ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் சில சிநேகிதர்கள் அவர்கள் இனிமையாக பேசி அவனை தவறு செய்யும்போது இன்னும் அதிக தவறை செய்யத்தக்கதாக தூண்டிவிடும்போது, தவறான வழியிலே சத்தியத்துக்கு புறம்பாக நடத்தும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்வது ஏமாற்றமும் அங்கே வஞ்சகமும் இருக்கிறது. விலகவும் நல்ல நண்பர்களுக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.